Hello friends, இன்னைக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஓரியன்ட் ஆர்கனைசேஷனுக்கு பார்க்க போகிறோம். இதில் illustration 12 பேஜ் நம்பர் 199 இருக்கிற illustration 12 வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். Mr. Oswald maintained his accounts on mercantile basis. The following trial balance has been prepared from his books as at 31st March 2013 after making necessary adjustment for outstanding and accrued items as well as depreciation. ஸோ அவங்க மெர்கன்டைல் பேசிஸில் வந்து அவங்க வந்து ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அக்கௌண்ட்ஸை. மெர்கன்டைல் பேசிஸ்னால் என்னென்னா எல்லாமே வர வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங், ப்ரீபெய்ட், இன்னைக்கு இவ்வளோ காசு தான் வந்திருக்கு அப்படின்னு மட்டும் இல்லாமல் வர வேண்டியது இதுக்கு முன்னாடி வந்தது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு பார்க்குறது தான் என்னென்னா மெர்கன்டைல் பேசிஸ். ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரி பேலன்ஸ் ஷீட், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் பேலன்ஸ் ஷீட், சேல்ஸ், ட்ரேடிங் அக்கௌண்ட், பர்ச்சேசஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட், சேலரிஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். எப்பயுமே ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ், அட்வான்ஸ் ரெண்ட், அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் இதெல்லாம் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் தான் போடுவோம். இதில் இந்த சம்மில் கடைசியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, you to prepare a trading and profit and loss account for the year ended 31st March and balance sheet as on the date following cash basis of accounting அப்படின்னு சொல்கிறாங்க. கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னா என்னென்னா, உங்களுக்கு வந்து அக்ரூயலும் இருக்கக்கூடாது, ப்ரீபெய்டும் இருக்கக்கூடாது. இந்த மாதத்துக்கு இந்த வருஷத்துக்கு ஆக்சுவலாக என்ன ரிசீவ் பண்ணியிருக்கோமோ, ஆக்சுவலாக என்ன பே பண்ணியிருக்கோமோ அதை மட்டும்தான் காட்டணுமே தவிர, இந்த கேஷ் எவ்வளோ ஆக்சுவல் கேஷ் எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு அதை மட்டும்தான் காட்டணுமே தவிர, எல்லாம் வர வேண்டியது முன்கூட்டியே வந்தது இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா காட்டக்கூடாது. அதனால தான் இதெல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எழுதுகிறோம். அட்வான்ஸ் சேலரி ஆஸ் யூஷுவல் மற்ற எல்லா சம்லையுமே நம்ம என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் ஷீட்டில் தான் எழுதணும். இந்த சம்மில் டிஃப்ரெண்ட்டாக வந்து கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் மெர்கன்டைல் கொடுத்து கேஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. அதனால் அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கன்சர்ன்ட் அந்த எக்ஸ்பென்ஸோடு நம்ம லெஸ் பண்ணியும் ஆட் பண்ணியும் காட்ட போகிறோம். ஸோ அட்வான்ஸ் சேலரியோட ஆட் பண்ணிப்போம். Electricity charges, profit and loss account, furniture and fixtures, balance sheet, opening stock, trading account, outstanding electricity charges, profit and loss account, insurance, profit and loss account, rent, miscellaneous expenses, profit and loss account, cash in hand, investment, balance sheet, drawing, capital இருந்து less பண்ணுவோம் balance sheetல, dividend from investment, profit and loss account, accrued dividend from investment, profit and loss account, depreciation on plant and machinery, ரெண்டு டெப்ரிசியேஷனுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எழுதுவோம். கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட், டெலிஃபோன் சார்ஜஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், சன்ட்ரி டெட்டார்ஸ் பேலன்ஸ் ஷீட், ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், கேஷ் அட் பேங்க் பேலன்ஸ் ஷீட், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இன்ட்ரெஸ்ட் டியூ பட் நாட் பெய்ட் ஆன் லோன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பட் நாட் பெய்ட். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் இது நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் தான் காட்டணும். பட் இங்கே கேஷ் அக்கௌண்டிங்கில் போட சொல்லியிருக்கிறதுனால நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயே காட்டுறோம். லோன் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட். Next, salaries include 10,000 towards renovation of proprietor's residence. Salariesல 10,000 வந்து ப்ரொப்ரீட்டர் ஓனரோட ரெசிடென்ஸ்க்கு தேவையானது அதில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவரோட பர்சனல் பர்பஸ்க்கு இருக்கிறதுனால அதை ட்ராயிங்ஸில் வந்து நம்ம சேர்த்துப்போம். சேலரிஸ்லேருந்து லெஸ் பண்ணுவோம், ட்ராயிங்ஸில் ஆட் பண்ணிப்போம். க்ளோசிங் ஸ்டாக் ஆஸ் யூஷுவல் ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயும் காட்டுவோம், பேலன்ஸ் ஷீட்லேயும் காட்டுவோம். ஸோ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். Trading and profit and loss account for the year ended 31st March 13. Opening stock trial balanceல கொடுத்த 50,000, purchases 4,20,000, sales trial balanceல கொடுத்துறாங்க, closing stock adjustmentல கொடுத்துருக்காங்க 75,000. ஸோ 7,25,000 இந்த பக்கம் டோட்டல் வருது. டேலி பண்ணால் gross profit 2,55,000. நெக்ஸ்ட் salaries 40,000. அவுட்ஸ்டாண்டிங்கை இங்கே லெஸ் பண்ண போகிறோம். ஏன் இங்கே லெஸ் பண்ணுறோன்னா, இங்கே அவுட்ஸ்டாண்டிங்கை லெஸ் பண்ணுவோம், அட்வான்ஸை ஆட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இங்கே கேஷ் பேசிஸ் அக்கௌண்டிங்கில் வந்து நம்ம இங்கே வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக இது இன்னும் வரவே இல்லை, வரக்கூடியது தான். ஸோ இது இந்த சேலரிஸில் இது மிங்கிள் ஆகக்கூடாது. அண்ட் தென் அட்வான்ஸ் முன்கூட்டியே நமக்கு வந்துடுச்சு. ஸோ கேஷ் பேசிஸில் ஆக்சுவலாக நமக்கு எவ்வளோ கேஷ் ரிசீவ் ஆகிருக்கோ அந்த கேஷை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணிப்போம், வராத கேஷை லெஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ லெஸ் ரெனோவேஷன், அதான் ட்ராயிங்ஸ் நம்ம ப்ரொப்ரீட்டர்ஸ் யூஸ்க்கு எடுத்த ட்ராயிங்ஸை வந்து இங்கே லெஸ் பண்ணிக்கிறோம். 26,500 கிடைக்கும். நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ் 1,200,
ஆட் ப்ரீபெய்ட், முன்கூட்டியே நம்ம வந்து பே பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ அது நம்ம பே பண்ணதுனால அது கேஷ் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ 1570 இதை ஆட் பண்ணால் ரெண்ட் 10,000 அட்வான்ஸ் ரெண்ட் பே பண்ணியிருக்கோம். கேஷ் இன்வால்வ் ஆகிருக்கு, முன்னாடியே நம்ம பே பண்ணிட்டோம். டூ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் லெஸ் அவுட்ஸ்டாண்டிங், இன்னும் பேயே பண்ணலை. ஸோ இதில் கேஷே இன்வால்வ் ஆகலை. ஸோ அதை லெஸ் பண்ணிட்டோம். miscellaneous expenses 14,000, stationery 1,200, depreciation plant 37,500, furniture 8,000. ஸோ மொத்தமாக வந்து 45,500 வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 8,000, அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் பட் நாட் பெய்டு டியூன்னு சொல்லிட்டு கடைசி லோன் அக்கௌண்ட்டுக்கு முன்னாடி கொஷினில் கொடுத்துருப்பாங்க. இங்கே அவுட்ஸ்டாண்டிங், இன்னும் நம்ம பேயே பண்ணலை. ஸோ கேஷ் இன்வால்வே ஆகலை. இதில் முன்னாடியே பே பண்ணியிருந்தா கேஷ் இன்வால்வ் ஆகிருக்கும், அதனால அதை நம்ம ஆட் பண்ணியிருப்போம். இங்கே கேஷ் இன்வால்வ் ஆகலை, அதனால லெஸ் பண்ணியிருக்காங்க. டெலிஃபோன் சார்ஜஸ் 6,000 ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட் சைடில் கிராஸ் ப்ராஃபிட் ட்ரேடிங்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது 2,55,000, பை டிவிடெண்ட் 8,000 லெஸ் அக்ரூடு, இன்னும் நமக்கு வரவே இல்லை அது, ஆனால் வர வேண்டிய பணம் அது 1,500, 6,500. டிவிடெண்ட்றது நமக்கு ஒரு இன்கம், அதனால தான் நம்ம இன்கம் சைட் காட்டுறோம். வர வேண்டிய பணம் அது, அதனால அதை லெஸ் பண்ணுறோம், இன்னும் வரவே இல்லை. ஸோ டோட்டல் வந்து 2,61,500, 2,61,500. பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா நெட் ப்ராஃபிட் 1,46,30 rupees. இந்த நெட் ப்ராஃபிட்டை கேபிட்டலோட நம்ம இங்கே ஆட் பண்ணுவோம். கேபிட்டல் ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்க. இதோட நெட் ப்ராஃபிட் 1,46,30 ஆட் பண்ணால் 3,58,000 கிடைக்கும். லெஸ் ட்ராயிங்ஸ் ட்ரையல் பேலன்ஸில் 24,000 கொடுத்துருக்காங்க. ப்ரொப்ரீட்டர் யூஸ்க்காக எடுத்த 10,000ஐயும் இதில் ஆட் பண்ணி 24,000 + 10,000 34,000 வரும். இதில் 3,58,000லேருந்து 34,000 லெஸ் பண்ணி எழுதுவோம். லோன் அக்கௌண்ட் ட்ரையல் பேலன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ட்ரையல் பேலன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் டோட்டல் வந்து 6,78,000. நெக்ஸ்ட் அசட் சைட் பிளான்ட் அண்ட் மிஷினரி 2,12,500, ஃபர்னிச்சர் 72,000, இன்வெஸ்ட்மெண்ட் 80,000, ஸ்டாக் 75,000, டெட்டாஸ் 1,70,500. இது எல்லாமே ட்ரையல் பேலன்ஸில் டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட் ரெண்டுமே ட்ரையல் பேலன்ஸில் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் வந்து 6,78,000 இந்த சைடும் வந்திருக்கு. ஸோ இந்த சம்மில் நம்ம என்ன மெயினாக பார்க்கணுன்னா, மெர்கன்டைல் பேசிஸில் கொடுத்துட்டு கேஷ் பேசிஸில் மாற்ற சொல்கிறப்போ நம்ம நார்மலாக அவுட்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம், அப்புறமா வந்து ப்ரீபெய்டு எல்லாத்தையும் வந்து லெஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து அவுட்ஸ்டாண்டிங்கை லெஸ் பண்ணி ப்ரீபெய்டு இல்லை அட்வான்ஸையும் வந்து ஆட் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு ஆக்சுவலாக என்ன ரிசீவ் ஆகிருக்கோ இல்லை ஆக்சுவலாக என்ன பே பண்ணியிருக்கோமோ கேஷ் பேசிஸில் அதை மட்டும்தான் எடுப்போம். அவுட்ஸ்டாண்டிங் இன்னும் பே பண்ணலை, இன்னும் வரலை அப்படின்னு கணக்கிலே இல்லாததை எடுக்க மாட்டோம், அதை லெஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் இந்த சம்மில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு திங். இந்த சம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். புத்தகம் பழகு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.